ஆதாமை ஏன் படைத்தார் என்பதற்கு மல்கியா ஒரு காரணத்தை சொல்லுகிறார். தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே. தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை அவர்கள் பெற வேண்டும், பூமியை நிரப்ப வேண்டும். அதான் ஆதாமுக்கு கொடுத்த அழைப்பு. இப்ப அவன் செய்த பாவத்திற்கு தண்டனை கொடுத்திருந்தா இந்த அழைப்பையும் அவன் இழந்திருக்கணும், தன் ஜீவனையும் அவர் இழந்திருக்கணும். ஆகவே கர்த்தர் அவனை காப்பாற்ற விரும்பி தன் பார்வைக்கு முன்னால் அவர் வந்து நின்ற போது இவங்களை எப்படியாவது தப்பு வைக்கணும் அப்படின்னு நினைச்சார். அதனால கர்த்தர் என்ன செய்தார்? இப்ப பாருங்க, அவர்களை பாவ அறிக்கை செய்ய வைத்து இப்ப அவர்களுக்கு இழந்து போன அழைப்பை சொல்லுகிறார். உனக்கு குழந்தைகள் பிறக்கும், நீ அந்த குழந்தைகளை கர்ப்ப வேதனையோட பெற்றுக்கொள்வாய்னா உங்களுக்கு இனி சந்ததி வரப்போகுது. இழக்க வேண்டிய அழைப்பை மறுபடியும் அவர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். அவங்க செய்த பாவத்திற்கு ஒரு சின்ன தண்டனை கொடுக்கப்பட்டால் கூட முழு தண்டனையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கல.